சிந்தனை செல்வம். மாண்புமை பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். இன்னா 40 இனியவை 40 என்பது பழந்தமிழருடைய பண்பாட்டு அடையாளம். நின்றது 40 வென்றது 40 என்பது இன்றைய தமிழர்களின் பெருமிதமாக இருக்கிறது. அது ஒரு கட்சியின் வெற்றியாக மாத்திரம் அல்லாமல் சமூக நீதி என்கிற கருத்தியலின் வெற்றியாக இருக்கிறது என்பதைத்தான் மாண்புமை முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானம் மறு உறுதிப்படுத்துகிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே மாண்புமை முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கிற மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒன்றிய அரசு உடனே நடத்த வேண்டும், அதோடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் இணைத்து நடத்திட வேண்டும் என்கிற தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்களின் சார்பில் மனம் நிறைந்து வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமை பேரவை தலைவர் அவர்களே, இதை போலவே கடந்த காலத்தில் இடஒதுக்கீட்டிற்கு பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்படுகிற இடஒதுக்கீட்டிற்கு நேர்ந்த ஆபத்தொன்றை சுருக்கமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நாடு விடுதலை அடைந்த பிறகு செண்பகம் துரைராஜன் வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் நீதி கட்சி கொண்டு வந்த கம்யூனல் ஜிஓவை ரத்து செய்தது. உடனடியாக பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் தலையிட்டு போராட்டத்தை நடத்தினார். சட்டமைச்சராக புரட்சியாளர் அம்பேத்கர் நாடாளுமன்றத்தில் அந்த சட்ட திருத்தத்தை முன்மொழிந்து வாதாடி பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு தரக்கூடிய வகையில அரசமைப்பு சாசனம் 15 உட்பிரிவு 4 ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் எந்த பணியை செய்தார்களோ அதே பணியைத்தான் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சியை மனம் நிறைந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அதே தருணத்திலே பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல 1931 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது நிகழ்ந்தவை தொடர்ந்து பின்பற்றப்படுகின்றன. அதில் ஒரு பெருந்தவறு நிகழ்ந்தது என்பதை பணிவோடு இந்த மன்றத்திலே நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 1921 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழகத்தின் பெரும்பான்மையான சாதியாக சற்றேறக்குறைய 28 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு சமூகமாக வன்னியர் சமூகம் இருந்தது. 24 லட்சம் மக்கள் தொகை கொண்ட சமூகமாக பறையர் சமூகம் இருந்தது. ஆனால் 1922 நீதி கட்சி பறையர் என்கிற சொல்லாடலை தவிர்த்து ஆதிதிராவிடர் என்கிற சொல்லாடலோடு அவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்கிற முயற்சியை முன்னெடுத்து அரசாணை பிறப்பித்த பிறகு சரிபாதி மக்கள் ஆதிதிராவிடர்கள் என்றும் பிறர் பறையர் என்றும் பதிவு செய்கிற நிலை தொடர்கிறது. ஆகவே 1931 24 லட்சமாக இருந்த அந்த கணக்கெடுப்பு என்பது மாறி 15 லட்சம் ஆதிதிராவிடர்கள் என்றும் 11 லட்சம் பறையர்கள் என்றும் பதிவு செய்கிற நிலை உருவானது. மாண்புமை அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இங்கே தெளிவாக சொன்னார். ஆகவே தாமாக முன்வந்து ஒரு பெருந்தொகுப்பில் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற சமூகங்களை அத்தகைய பெருந்தொகுப்பிலேயே இணைக்க வேண்டும். ஆகவே ஆதிதிராவிடர் என்றும் பறையர் என்றும் சாம்பார் என்றும் பல்வேறு அடையாளங்களில் அடையாளப்படுத்தப்படுகிற இந்த மக்களை ஆதிதிராவிடர் என்கிற பொது தொகுப்பில் தாமாக ஏற்றுக்கொள்ளுகிற சமூகங்களின் இசைவோடு இதை செய்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளையும்